என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2026 வந்து ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் கப்பல் படையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. 4 இயர் ஜாப்புக்கான அக்னிவீர் போஸ்ட்டு தானே வேலைவாய்ப்புங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் இல்லாமல் வந்து நம்ம கிளியராக வந்து நான் பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அக்னிவீர் போஸ்ட்டுக்கான காலியிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதிகபூர்வமாக வந்து கப்பல் படைக்கான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கவங்க, இந்த 10th முடிச்சிருக்கவங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10th வந்து 50% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புக்கான உங்களுக்கு வந்து அன்மேரிடு பீப்புள் மட்டும்தான், அன்மேரிடு இந்தியன் மேல் மற்றும் ஃபீமேல் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த நாடோ இல்லைன்னா நீங்கள் மேரேஜ் ஆகிருந்தால் இந்த வேலையை வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 டிசம்பர் 2004 தொடங்கி 31 மே 2009 முன்னாடி உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் வந்து 30,000 ரூபா, செகண்ட் வருஷம் வந்து 33,000 ரூபா, 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா 36,500 ரூபா, 4வது வருஷம் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வந்து வழங்கப்படுங்க. இதை வந்து மொத்தமாக இது பண்ணி உங்களுக்கு வந்து அதில் வந்து 21,300 ரூபா வந்து முதல்ல வந்து சேலரியாக கொடுக்கப்படும். செகண்ட் இயருக்கு வந்து 23,300 ரூபாயும், 3வது வருடம் வந்து 25,500 ரூபாயும், 4வது வருடம் வந்து 28,000 கொடுக்கப்பட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து பிஎஃபாக இது பண்ண வச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா வந்து பிஎஃப் பணமும் 5 லட்ச ரூபா வந்து செட்டில்மெண்ட் பணமாக வந்து 10 லட்ச ரூபா வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 4 இயர் ஜாப் தாங்க. 4 இயர் முடிச்சுக்கிட்டு அடுத்து உங்களுக்கு மேலே நீங்கள் பணி வந்து உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு விருப்பம் அதில் பண்ணிக்கலாங்க. அதனை தொடர்ந்து வேலை வாய்ப்பு வந்து எப்படி வந்து செலெக்ஷன் ஆஃப் மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்தப்படுங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் நடத்தப்படும். அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடத்தப்படும். அடுத்து ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 550 ரூபா கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸாக வந்து. அதனைத் தொடர்ந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து 14/3/2026 தொடங்கி 6/4/2026 ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷன் வந்து மே 26, ரிசல்ட்டு டிக்ளரேஷன் வந்து இது மாதிரி மேலே வந்து உங்களுக்கு மேலான ஜூனில் இது பண்ணப்பட்டு செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன், அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டு இந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து அடுத்தடுத்ததில் வந்து டேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேலை சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.